ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் வெண்பொங்கல் சாம்பார் சட்னி பண்ண போகிறோம். இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தான். பொங்கல்னாலே ஒரு சாம்பார் பண்ணணும், அப்புறமா ஒரு சட்னி பண்ணால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுவும் இன்றைக்கி பண்ண போகிறது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வெண்பொங்கல் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான வெண்பொங்கல் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வெண்பொங்கலும் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெண்பொங்கல், அதே சமயம் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது. இப்போ முதல்ல நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சிடலாம். நான் 1.5 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஊற வச்சிடலாம். 1.5 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு. இதில் 1.5 டம்ளர் அரிசி போட்டேன், 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து தாளிச்சிக்கலாம். இப்போ பருப்பு அரிசி ஊற வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாசி பருப்பில் தான் சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல வலுவலுப்பாக, நான் இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், பருப்பு ரொம்ப மைய வேக வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சாம்பாருக்கு பருப்பு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். அதே போல் தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி, தக்காளி போட்டதுக்கப்புறமா கத்திரிக்காய், நான் 3 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிட்டோம்னா தான் நல்லா குலைவாக வரும். அதுக்காக நான் சின்னதாக வெட்டியிருக்கேன். தேவையான உப்பு இப்போ கலந்து விட்டுறலாம். இந்த தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காயுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த வதங்கினதுலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 2 நம்ம வேக வச்ச பருப்பு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். இந்த மாதிரி பருப்பு போட்டு அதில் வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு சாம்பார் தூள், பருப்பு, தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்க்கணும். ஏன்னா முன்னாடி காய் வதக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரியும் இருக்கணும். கத்திரிக்காய் நல்லா குலைவாயிரும். நல்லா கடையிற மாதிரி கூட நீங்கள் கடைஞ்சி விட்டுக்கலாம். அதுவும் உங்கள் விருப்பம்தான், கடைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா இப்படியே சின்ன சின்னதாக தானே இருக்குது, முழுசாகவே இருக்கட்டும் அப்படின்னா கூட இருக்கலாம். இப்போ இதில் புளி சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை, புளியும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அந்த புளியோட பச்சை வடை போகணும் இல்லையா, அதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மறுபடியும் கொதித்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதே சமயம் கத்திரிக்காயும் நல்லா குலைவாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குலைவாக வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த கத்திரிக்காயோட விதை இந்த பருப்பு கூட சேர்ந்துருக்கப்போ நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி பொங்கல், அப்புறம் தோசை, இட்லிக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். நம்ம நிறைய தேங்காய் சட்னியெல்லாம் நம்ம கிச்சனில் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்மளும் எப்படி இருந்தாலும் பொங்கலுக்கு ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, சாம்பார் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அதுக்காக சிம்பிளாக ஒரு சட்னி ஒன்று பண்ணிடலாம். நான் 2 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அதையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 1 2 ஒரு 3, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம்.
இப்போ சட்னி அரைச்சாச்சு, ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். சட்னிக்கு அருமையாக தாளித்து ஊற்றியாச்சு. அவ்வளோதான், சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னி சாம்பார் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பு ஊற வச்சுருந்தோலே அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ பொங்கலுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துலாம். இதில் தான் நம்ம அரிசி அளந்தோம், அதில் தண்ணி 1 2 3 4 5 6. இந்த கிளாஸில் 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1க்கு 1 தண்ணி சேர்ப்போம். நார்மலாக நம்ம பொங்கல் பண்ணுறதுனால தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும் இல்லையா, அதனால் நான் 2 மடங்கு அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு, எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அடுப்பில் வச்சிடலாம். அரிசி பருப்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் குலைவாக இருக்கணும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுறணும். அப்போ இன்னும் நல்லா அந்த முழுசாக தெரியறதுல நல்லா குலைவாயிரும். குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு பச்சை மிளகாய், அடுத்து முந்திரி பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். பொங்கலுக்கு கொஞ்சம் அதிக எண்ணெயோ நெய்யோ அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அது கல் மாதிரி இருக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கணும். அடுத்து கருவேப்பிலை. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து பொங்கலில் ஊற்றிக்கலாம். பொங்கலில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருவோம். சூப்பரான ஒரு பொங்கல், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்திங்க. நல்லா கொலப்பாக அந்த தாளித்து ஊற்றுனதுக்கு அதுக்கும் அவ்வளோ சைனிங்காக இருக்குது பொங்கல் பார்க்குறதுக்கே. எல்லோரும் நெய்யில் தான் பொங்கல் தாளிப்பாங்க. நம்ம வீட்டில் யாரும் அந்தளவுக்கு நெய் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் எண்ணெயில் தாளித்து ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் ஊற்றி தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல், பாசிப்பருப்பு கத்திரிக்காய் சாம்பார், தேங்காய் சட்னி, அருமையான ருசியில் சுட சுட வெண்பொங்கல் சாம்பார் சட்னி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் சாம்பார் சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.